நான் ருத்ரா, ஒரு ஜேர்னலிஸ்ட். என்னோட கனவை எழுதணும். பொண்ணுங்களுக்கு நடக்கிறத சத்தம் போட்டு எழுதணும். ஆனால் எப்படி எழுதுறதுன்னு தெரியல. என்னோட போன புக் மீ டூ எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிச்சு. இப்போது பக்கங்கள் திருப்புற அளவு கூட கதை இல்லை. எழுதுகிறேன், சீக்கிரம் எழுதுகிறேன். வணக்கம் ருத்ரா, வேலையாக இருக்கீங்களா? இப்போ உங்ககிட்ட பேசலாமா? வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். அந்த புக் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அது எந்த லெவலில் இருக்குது? புக்கு தானே மேம், இதோ எழுதிக்கிட்டே முடிச்சுடுவாங்க. இல்லை ருத்ரா, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அந்த புக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிச்சா கொஞ்சம் சீக்கிரமாக எழுதி கொடுங்களேன். எனக்கும் புரியுது மேம், அதை பற்றி யோசனையே வர மாட்டுது. எழுதிடுறேன் மேம். ருத்ரா, லைப்ரரியில் சில டெமாலிஷ்டான புக்கெலாம் வந்திருக்கு. அதில் ஒரு பொண்ணோட கேஸும் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து எழுதுறதுனா கூட எடுத்து பயன்படுத்திக்கலாம். அப்படின்னா எனக்கு அந்த புக் கண்டிப்பாக தேவைப்படும் மேம். அந்த புக்கை யார்ட்டையாவது கொடுத்து விட முடியுமா? சரி ருத்ரா, அப்போனா இங்கே வேலை செய்கிற ஒருத்தவங்க கிட்ட நான் அந்த புக்கை கொடுத்து அனுப்புகிறேன். அவரோட தொலைபேசி எண்ணை நான் உங்களுக்கு புலனம் பண்ணுறேன். அந்த புக்கு வந்தோன்னு ஏதாவது யோசனை கிடைக்கும் நம்ம. கிருஷ்ணா, ஹாய், வணக்கம் ருத்ரா. நான் தான் கிருஷ்ணா. கிருஷ்ணா, நான் கயல் மேமோட அசிஸ்டன்ட். இந்த புக்கை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ, இந்த புக் தான் கயல் மேம் சொன்னாங்களா? இந்த புக்கை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இது ஒரு டிமாலிஷ்டான புக் தானே, ஏதோ கேஸ் இருக்கு சொன்னாங்க. என்னோட கதைக்கே யூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. இது உண்மையாகவே ஒரு அன்சால்வ்ட் கேஸ். இந்த புக்கை எழுதினவர் 3 மாசமாக காணோம். அண்ட் இந்த புக்கை அவர் முழுசாக கூட எழுதி முடிக்கல. ஸோ நான் எப்படி இந்த புக்கை ரெஃபரன்ஸாக எடுக்கிறது? இந்த கேஸை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதையே நீங்கள் ரெஃபரன்ஸ் ஆச்சு கதை எழுதலாம். அண்ட் இந்த புக்கை எழுதினவர் எல்லாத்தையுமே எல்லா க்ளூவையும் இந்த புக்கில் தான் வச்சுட்டு போயிருக்காரு. இந்தாங்க. கிருஷ்ணா, என்ன ஃபோட்டோஸ் இது? நல்லா பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே இந்த கதையை எடுத்துடலாம்.
அதுக்கு இந்த புக்கை நான் முழுசாக படித்து முடிக்கணும். நாளைக்கு லன்ச் டைம் போல் வாங்க பேசலாம். தப்பு செய்தவன் தலைமறைவானான், காணாமல் போனான். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? ஊதா வண்ணத்தில் ஒளிக்கும் ரதம் இருள் சுவாசிக்கும் அந்த இடத்தில்தான் யாரும் அறியா ஆனால் ஒருவன் ஆனான் கோவலனாக. என்னதான் சொல்ல வராங்க புரியலையே. படிச்சிங்களா? எனிங்ஸ் படித்தேன். இந்த புக்கில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. திரௌபதி அவளை கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. கடைசியாக ரத்தத்தில் எம்என் எழுதியிருக்கிறத வச்சு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி போலீஸ் அவளையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த புக்கில் திரௌபதியோட பாய் ஃப்ரெண்ட் கொலையே பண்ணேன்னு உறுதியாக சொல்கிறாங்க. நமக்கு அதுக்கு பதில் தெரியணும்னா நம்ம மாதவனை தான் போய் பார்க்கணும். என் ஃப்ரெண்ட் மூலியமா ஒரு கண்டென்ட் கிடைச்சு, ஸோ அவர் அந்த இடத்துல வெயிட் பண்ணி வச்சிருக்காரு. வாங்க இப்போ அவரை போய் பார்க்கலாம். மாதவன் திரௌபதிக்கு அந்த இடத்துல என்னதான் நடந்துச்சு? அவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா? அதான் சொன்னாங்க, நான் தான் பண்ணேன்னு சொல்லி தானே என்னை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலுக்கு போனது கூட எனக்கு வலிக்கல. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அவளை அந்த கோலத்தில் பார்க்குறப்பதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து சிவேன் அன்பே ஒரு திரௌபதி புஸ்தகம் வந்துருச்சு. விட்டு போற பாத்தியா? அப்பா ஒரு ஆளே போடுவேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான், என்னை விட்டு கொஞ்சம் கூட நான் போவே இல்லை. இதெல்லாம் நல்லா பேசு. ஒரு நாள் உண்மையாவே உன்னை விட்டு போறேன், அப்ப தெரிய போகுது உனக்கு. போக விட்டுருவோனா என்ன? எங்க உங்க அப்பா ஒண்ணு காணோம்? அம்மா வீட்டுல ஒண்டியா தானே இருக்காங்க. நீ கிளம்பு. அப்பா வந்தோடனே நான் போயிடுறேன். என்ன வெயிட் பண்ணிட்டு போறேன்? அதெல்லாம் பரவாயில்ல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். உண்மையாவா? அப்படின்னா பாத்துக்கோ, வீட்டுக்கு போய் மறக்காம கால் பண்ணு. உனக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் ஒரு நாள் கூட யோசிச்சவே இல்லை. இதெல்லாம் நினைச்சு அழுகுறதுக்கு என் உடம்புல தெம்பே இல்லை. ஐ எம் சாரி மாதவன், உங்களுக்கு எப்படி ஆர்வம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் கேட்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவேன். பரவாயில்ல, இதை பத்தி பல பேருக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீங்க தானே கேளுங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அவங்க யார் கூடயாவது வெளியே எல்லாம் போயிருக்காங்களா? அந்த அளவுக்கு அவ வெளியே போனதும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க பெருசா யாரும் இல்லை. ஆனா ஒரு 2 வாட்டி பாஸுக்கு ஹெல்ப் பண்றதா வெளியே போனா. அதுதான் எனக்கு பாஸா? யாரு? பேர் என்ன? அவரு பேரா? எம்னு ஆரம்பிக்கும். மதன் கால்கி. அவரும் ஒரு 3 மாசமா காணும்னு சொல்றாங்க. ஆனா தெரியல. அந்த பேரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். கிருஷ்ணா, அவரு எதுல ஏத்திட்டு போனாரு? அந்த காரோட கலர் ஏதாவது ஞாபகம் இருக்கா?
அது ஒரு பர்பிள் கலர் கார்னு நினைக்கிறேன். பர்பிள் கலர். சரி மாதவன், நாங்க கிளம்புறோம். நேரம் ஆச்சு. கிருஷ்ணா, மாதவன் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? பாஸ் பேரும் மதன் கார்கி, புக் எழுதுனவரும் எம் கார்கி தானே? ஆமா, இந்த புக் எழுதின பேரும் எம் கார்கி தான் போட்டிருக்கு. ஒருவேளை அவர் செஞ்ச குற்றத்தினால குற்ற உணர்ச்சியில் இந்த புக் எழுதியிருக்காரோ. இல்லாம அவங்களோட பாடி பக்கத்துலயும் ரத்தத்துல எம்னு எழுதிருச்சு. அப்ப மதனை தான் சொல்ல வராங்களா இல்லை? அப்புறம் மாதவன் சொன்னாரு அவரோட காடி கலர் ஊதா வண்ணம். கண்டிப்பா இது மதன் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த மதன் கார்கி 3 மாசம் காணும், இந்த புக்கை எழுதுனவரும் 3 மாசம் காணும். புக்ல கடைசியில அவர் காணாம போயிட்டான்னு எழுதியிருக்காரு. அப்ப உண்மையாவே அவர் காணாம போயிட்டாரோ? வேலை கோயின்சிடன்ஸா கூட இருக்கலாம். எப்படியோ இந்த கேஸை சால்வ் பண்ணியாச்சு. இதையே நம்ம புக்காக எழுதி கொடுத்துடலாம். மற்றவர் செய்த தவற்றை நீ கூறினாய், நீ செய்த தவற்றை யார் கூறுவார்? ஹலோ கிருஷ்ணா, எங்க இருக்க நீ? ஹலோ, ருத்ராவா? எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுறது? எத்தனை மணிக்கு தான் உங்ககிட்ட புக்கு கொடுக்கறது? வெயிட் பண்றியா? இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்த நீ. புக்கு என்கிட்ட கொடுத்துட்டு தானே. அந்த புக்கில் என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு. புக்கு கொடுத்துட்டேனா? புக்கு இன்னும் என்கிட்ட தாங்க இருக்குது. நீங்கள் ஒன்றும் அட்ரஸ் சொல்ல, எனக்கு காலும் பண்ணல. அதனால் நான் வந்து உங்களை பார்க்கவும் புக்கு கொடுக்கவும் இல்லையே. ஹலோ ருத்ரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க மாதவன். மதன் கார்கி கடைச்சிட்டாரு. ஆனால் அவர் யாரும் கொண்டுட்டாங்க. எப்படி? எங்க இருக்காரு அவரு? அவர் நெஞ்சு கிழிச்சு சாவடிச்சிருக்காங்க. காணாம போனா நீங்க போட்டிருக்கிறது இறந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. புரியல, என்ன சொல்ல வரீங்க? சரி ருத்ரா, நான் ஃபோனை வைக்கிறேன். சரி மாதவன். ஹலோ, யார் இது? ஹலோ, எல்லாரும் பண்ண தப்ப நீ சொன்ன, நீ பண்ண தப்ப எப்போ சொல்லுவ? நான் 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 எந்த தப்பு பண்ணல. என்னது தப்பு பண்ணலையா? அன்னைக்கு நீ அந்த கதையை எழுதியிருக்கணும். அந்த கதையை நீ எழுதாம விட்டது தான் அந்த பொண்ணுக்கு நீ பண்ண அநீதி. நான் எந்த தப்பு பண்ணல. அன்னைக்கு நீ அந்த கதையை எழுதியிருந்தீனா அந்த கதை போய் மக்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கும். வணக்கம் மேம். சொல்லுங்க, ஏன் கூப்பிட்டுருந்தீங்க மேம்? இல்லை ருத்ரா, ஒரு பப்ளிஷர் எனக்கு தொடர்பு கொண்டாங்க. அவங்க வந்து வளர்ந்து வர ஒரு புதிய எழுத்தாளரை வந்து தேடிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கதை கிடைச்சிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ண ரெடியாக இருக்காங்க. ருத்ரா, எழுத்தாளரா? நானும் எழுதலான்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த வாய்ப்பு தருவீங்களா? அதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டேன் ருத்ரா. ஆனால் அவங்க தேடுறது ஒரு பெண்ணியம் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. உங்களால் அதை எழுதி கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக மேம். உங்ககிட்ட ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? அண்மையில் ஒரு கேஸ் கிடச்சிச்சு. அந்த கேஸில் ஒரு பொண்ணை அவங்களோட காதலனை கற்பழித்து கொன்னுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காதலன் தான் கொன்னாங்களானே தெரியல. இதை பற்றி நீங்கள் உங்களால் ஒரு கதையை எழுத முடியுமா?
எழுதுனா அந்த பொண்ணுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு கதையா மேடம்? இது எழுதுனா புக்கு விற்பனை ஆகுமா சொல்லுங்கள்? இதை விட பெரிய கேசஸ்லாம் எவ்வளவோ இருக்குது. நான் எழுதி தான் நியாயம் கிடைக்கணுமா என்ன? பரவாயில்ல மேடம், நான் வந்து மீ டூ பற்றியே எழுதுகிறேன். தேங்க்யூ ஃபார் த சான்ஸ் மேடம். அப்படின்னா இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் ருத்ரா. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் எழுதி கொடுத்துருங்க ருத்ரா. உங்கள் ஃபர்ஸ்ட் புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ருத்ரா. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நீ எழுதாத விட்டு தான் தவறு. தப்பு பண்ணுறவங்கள விட அந்த தப்பை தட்டி கேட்காம போகிறாங்க பார்த்தியா, அதுதான் மிகப்பெரிய தவறு. உனக்கான தண்டனை எப்படி இருக்கும்னு அந்த கடைசி பக்கத்தை எடுத்து பாரு. கிருஷ்ணனும் நானே, கண்ணனும் நானே, கர்மமும் நானே, உன்னோட மரணமும் நானே. என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. இந்த இந்த புக்கில் எழுதுனா நடந்துடும்ல? நான் செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கிடைத்தது. இந்த புத்தகமும் அழிந்து போனது. வணக்கம் கயல் மேம். நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த புக்கை நான் எழுதிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில மேம். இதே இடத்துல தான் ஒரு பொண்ணுக்கு நடந்த அவலத்தை நீங்கள் எழுத சொன்னீங்க. அப்போது நான் எழுதலை, ஆனால் இப்போ அதை நான் எழுதி முடிச்சிட்டேன் மேம். இந்த கதை திரௌபதியோட நீதிக்காக எழுதுனது. இந்தாங்க மேம். நன்றி கயல்.